அதிமுக தேர்தல் பணிக்குழுவுடன் இபிஎஸ் நாளை ஆலோசனை நடத்த இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பணிக்குழுவுடன் இபிஎஸ் நாளை ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக 106 பேர் கொண்ட ஒரு தேர்தல் பணிக்குழுவை இன்று காலை அஇஅதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நியமித்தார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையிலான இந்த பணிக்குழுவுடன் நாளைய தினம் ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தல் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த நியமிக்கப்பட்டிருக்கூடிய 106 பொறுப்பாளர்களும் நாளை நண்பகலுக்குள் ஈரோட்டில் இருக்குமாறு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். இதன் மூலமாக தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கையும் அதே போல திமுக அரசுக்கு எதிரான இருக்கக்கூடிய அந்த போக்கையும் வெற்றியாக மாற்ற வேண்டும் என்கிற முனைப்போடு அதிமுக அங்கு நேரடியாக களம் காண இருக்கிறது. இன்று மாலைக்குள் அங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை அறிவிக்கவும் அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. இன்று மாலை அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய இந்த வேட்பாளரை அறிவிக்க திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை பிற்பகலில் நியமிக்கப்பட்டிருக்கூடிய 106 தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களுடன் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். நந்தா, நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு.